இல்ல இல்ல அப்படி இல்ல. இப்ப வந்து அது வாடகைக்கு தான் நம்ம எடுக்கிறோம்னா வாடகை கிணறு அவங்களோட சம்மதத்துல தான் எடுக்கிறோம். விவசாய கிணறுகள் வாடகைக்கு அமர்த்தி அவங்களுக்கு ரெண்ட் கொடுத்து எடுக்கிறோம். இதுக்கு முன்னாடி வரும்போது அந்த வறட்சியில் அவங்க சம்மதிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி குடிநீருக்கு அவங்க வந்து கொடுத்து எடுக்கிறோம். இப்ப எங்கெங்க வந்து இருக்கோ எல்லா பக்கமே அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை. இங்க வந்து மெட்ராஸுக்கு அந்த நடவடிக்கை சொன்னோம். இப்ப ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் என்னென்ன தேவையோ அந்த இடத்துல நம்ம எடுக்கிறோம். அப்படியே கிடக்குது, செயல்பாட்டுக்கு வராம. அங்க வந்து கூட்டு குடிநீர் திட்டம் வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாவே குழாயெல்லாம் புதிச்சிட்டாங்க. ஆனா இன்ன வரைக்கும் அது வந்து நடைமுறைக்கு வரல. இல்ல அப்படி இல்ல. நீங்க அதாவது இப்போ நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் ஒரு 8 கூட்டு குடிநீர் கூட டெண்டர் விட்டு அப்படியே, அதாவது டெண்டர் கூட இல்லை, அறிவிப்பு விட்டாங்க. அது கூட புறச்சொல்லி அம்மா வந்து தான் அந்த 8 கூட்டு, அதில் தான் வேலூர் ஸ்கீம் எல்லாம் வருது. இப்படி வந்து நீங்க குறிப்பிட்ட திட்டம் வந்து இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வாட்டர் சோர்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம காவேரியிலிருந்து வரக்கூடிய வாட்டர் சோர்ஸ் இந்த 100ல இருந்து இப்ப 70% குறைஞ்சிருக்கு, 30% கம்மியாயிருக்கு. இப்ப அந்த படுகையில் இருக்கக்கூடியது நமக்கு எப்பவுமே ஃபுல் வாட்டர் சோர்ஸ் இருக்கும். இப்ப இந்த வறட்சியினால குறைஞ்சிருக்குது. இப்ப நீங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய அது வந்து என்னன்னு சொல்லி பார்த்து உடனே அப்படி இருந்தா உடனே நடவடிக்கை அம்மாவுடைய அரசு எடுக்கும். குறிப்பா வந்து நமக்கு கடுமையான வறட்சி இருக்கு. அது நீங்க வந்து பத்திரிகை துறை நண்பர்கள், ஊடகத்துறை நண்பர்கள் சொல்ல வேண்டியது பொதுமக்களுக்கு சிக்கனமா பயன்படுத்தணும். எங்க வந்து அரசுக்கு வந்து எங்காவது ஒரு பிரச்சனை இருக்கு உடனடியாக நம்முடைய துறை அதிகாரிகள் அலர்ட்டா இருக்காங்க. உடனடியாக அதை வந்து நேரடியாக பார்த்து, அதாவது எங்க அதிகாரியில நாங்க வந்து பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னாடி எங்களுடைய அதிகாரி நீங்களே தெரிஞ்சுக்கணும். அங்க இருக்கக்கூடிய கீழ் லெவல் இருக்கக்கூடிய வாட்டர் சப்ளைஸ் குடிநீர் விநியோகம் பண்ணக்கூடிய அங்க அதுல இருந்து அதுக்கு மேல ஏஇ, ஜேஇ, ஏடபிள்யூ, இ வரையில் மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் வரையில் நாங்கள் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கோம். ஒரு பொதுமக்கள் குறை சொல்றதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய நம்முடைய அதிகாரியும் நம்ம வந்து கவனத்துக்கு கொண்டு வரணும். அது நம்மளே அதுக்கு முன்னாடி சரி பண்ணணும் தான் நம்ம அம்மாவுடைய அரசு சொல்லியிருக்கு. முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காங்க.